சினிமால இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட அடிக்கடி சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? நீ சினிமால சாதிக்கணும் அப்படின்னா உன்கிட்ட திறமை மட்டும் இருந்தா பத்தாது, அந்த திறமை கூட சேர்த்து பொறுமையும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஏன்னா ஒரு வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான் அந்த திறமைக்கே வேல்யூ. அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கிற வரைக்கும் நீ அந்த பொறுமையை கண்டிப்பா பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த போட்டோல இருக்கிற நபரை நம்ம எல்லா இன்ஸ்டாகிராம்ல கண்டிப்பா பார்த்திருப்போம். கடந்த 4-5 மாசமா பயங்கர ட்ரெண்ட் ஆனவர். பார்க்காதவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் சிம்பிளா சொல்லிடுறேன். இவரு நம்ம தமிழ்நாடு கார்பரேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சாதாரண குப்பை அள்ளுற கூலி தொழிலாளி. ஓகேவா? இவருக்குள்ள நிறைய திறமை இருக்கு. அவரோட இன்ஸ்டாகிராமை பார்த்தா உங்களுக்கே தெரியும். சூப்பரா ஸ்டன் பண்ணுவாரு, சூப்பரா டான்ஸ் பண்ணுவாரு. இவரோட ஆசை என்னன்னா தமிழ் சினிமால ஒரு நல்ல ரோல், நல்ல பொசிஷனுக்கு வரணும்ன்றதுதான். இவர் கடந்த 2 மாசமா பாத்தீங்கன்னா நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி வீடியோ எல்லாம் போட்டிருக்காரு. நான் பாத்திருக்கேன். ஏன் பிக் பாஸ் கூட என்ன விடுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ எல்லாம் போட்டிருக்காரு. நான் அதையும் பாத்திருக்கேன். என்ன நடந்தது அப்படின்னா, இவரு தன்னோட திறமைய, அந்த பொறுமைய கரெக்டா பின்பற்றனால இவருக்கு ஒரு சூப்பரான விஷயம் நடந்திருக்கு. என்னன்றது நீங்களே பாருங்க. This is what I was talking about. This is the real talent. Round of applause, please. This one. I think he's so happy because you've been a great inspiration to him, is Mr. Mendes. I would really take his number, and in my next movie, if he's ready, I would 100% give him a chance. 100%. Mendes! திறமை இருந்தும் இந்த மனுஷன் கெஞ்சி வீடியோ போட்டுட்டு இருக்காரு. ஆனா திறமையே இல்லாத சில காஜு பிடிச்ச நாய்ங்களை நம்ம கொண்டாடி இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அமுச்சு விட்டுருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் மத்தியில இவரெல்லாம் உள்ள விட்டுருந்தா இவருக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கும். சோ மக்களே, நமக்கு தான் தெரியணும் எவனை செலிப்ரேட் பண்ணணும், எவனை ஒதுக்கி விடணும்னு. இவர் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. கண்டுபிடிச்சு தயவு செஞ்சு அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க.